ஒரு நாள்ல எத்தனையோ சோதனைகளும் வேதனைகளும் இருந்தாலும் நான் சாதனையா பாக்குறது என் பொண்ண டைம்க்கு ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்புறதுதான். 8:45 ஸ்கூலுக்கு 8:30க்கு ஷார்ப்பா கிளப்பி அனுப்பணும். இல்லன்னா இந்த தாடி மனிதனுக்கு என் புருஷனுக்கு கெட்ட கோவம் வந்துடும். சைட்ல எங்களுக்கும் டிஃபன் வேலையை முடிச்சுட்டு குளிச்சு சாப்பிட்டுட்டு சேர் மேல 3 நாளா மடிக்காம கிடக்குற இந்த துணிக்கெல்லாம் வணக்கத்தை வச்சுட்டு ஆபீஸ்க்கு கிளம்பிட்டேன். ஆடிப்பூரத்துக்கு அம்மன் கோவில்ல வளையல் தராங்களேன்னு போற வழியில அதையும் வாங்கிட்டு பல நாட்களா கவலைக்கிடமா இருக்கிற சேனலையும் பிசினஸையும் தூக்கி நிறுத்தி தாயேன்னு அம்மனை வேண்டிக்கிட்டு ஆபீஸ்க்கு போனா ஈபி காரங்க கரண்ட் தூக்கி நிறுத்தி வச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி கரண்ட் வந்ததும் வேலைய ஆரம்பிக்கிறப்போ மணி 11:45. நேத்திக்கு புதுசா வந்து இறங்கின வரலட்சுமி பூஜைக்கான ரிட்டர்ன் கிஃப்ட் ஸ்டாக்ஸ் தான் இதெல்லாம். கஜலட்சுமி குங்குமச்சிமிழ். ஒரு கஸ்டமர் கால் பண்ணி கஜலட்சுமி சாம்பிளா ஒரு பீஸ் வேணும், பிடிச்சிருந்தா 201 பீஸ் ஆர்டர் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கே கொரியர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. 201 பீஸ் வாங்குறதா இருந்தா நான் நடந்தே வந்து கூட உங்க வீட்டுக்கு டெலிவர் பண்ணுவேன் மேடம் அப்படின்னு சொல்லி ஆர்டரை கையோட பேக் பண்ணி யூடியூப் சேனலுக்கும் பல ஐடியாஸ் எல்லாம் எழுதி வச்சுட்டு 3:15 ஆனதும் என் கொரியா பொண்ணை கூட்டிட்டு வர கிளம்பிட்டேன். இவ என் பொண்ணு தான், சுத்தமான தமிழ் பொண்ணு தான். ஆனா கொரியா பொண்ணா சைனா பொண்ணா அப்படின்னு பாக்குற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டவுட் வரும். ஏன்னா அவ முகம் அப்படி. கொரியரை கொடுத்துட்டு வீட்டுக்கு போய் ரிஃப்ரெஷ் ஆயிட்டு மறந்து போன மேக்ஸ முட்டி மோதி சொல்லி கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு செட்டில் ஆகி படுக்கவே மணி 10:45. இப்படிதான் இன்னைக்கு பொழுது எனக்கு போச்சு. எது எப்படியோ லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். நிம்மதியா இருங்க.